إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. وقال النبي عليه الصلاة والسلام سبق المفردون. قالوا وما المفردون يا رسول الله؟ قال الذاكرون الله كثيرا والذاكرات صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகிலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக சலாத் என்னும் கருணையிலும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே கரீம் தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏவி இருக்கின்றார். அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படி, மேலும் எவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவது அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமைதான் இந்த ஜும்ஆவுடைய கடமை. இந்த ஜும்ஆவுடைய நாளுடைய சிறப்புகளை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாள் சையீதுல் ஐயாம், ஈதுல் ஃபுகரா, ஃபுகராக்களுடைய ஏழைகளுடைய பெருநாளுடைய தினம் என்றெல்லாம் இந்த நாள் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியான இந்த நாளிலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இன்றைய இந்த குத்பாவுடைய பிரசங்கத்திலே என்ன விடயங்களை எல்லாம் பேசுகின்றோமோ கேட்கின்றோமோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக கொண்டு வருவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தஆலா எங்களுக்கு
இந்த உலகத்திலே பல கோடிக்கணக்கான நியாமத்துக்களை தந்திருக்கின்றார். அந்த கோடிக்கணக்கான நியாமத்துக்கள் அவற்றை எங்களால் ஒருபோதும் கணக்கிட முடியாது. இத்தனை நியாமத்துக்கள் இருக்கலாம், இத்தனை நியாமத்துக்கள் எனக்கு அல்லாஹ் செய்திருக்கின்றான் என்று எங்களால் கணக்கிடுவதை விட்டு அதனை மட்டிடக்கூட முடியாது என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நியாமத்தை நாங்கள் கணக்கிட்டால், எண்ணி பார்த்தால் அவற்றை எங்களால் மட்டிடக்கூட முடியாது என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நியாமத் எங்களுக்கு நிறைந்திருக்கின்றது. எங்களுடைய உடம்பு ரீதியான நியாமத்துக்களாக இருக்கலாம், எங்களுடைய சொத்துக்கள் ரீதியான நியாமத்துக்களாக இருக்கலாம், எங்களுடைய ஆரோக்கியம் ரீதியான நியாமத்துக்களாக இருக்கலாம். இப்படியான நியாமத்துக்களை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த நியாமத்துக்களை மட்டிட முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவுடைய நியாமத் நிறைந்து இருப்பதை நாம் ஒவ்வொருவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த நியாமத்துக்களிலே மிக முக்கியமான விலை மதிக்க முடியாத ஒரு நியாமத்தான் தீனுல் இஸ்லாம். இஸ்லாத்துடைய நியாமத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார். முஃமினாக, முஸ்லிமாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு நியாமத்தை தந்திருக்கின்றான் என்றால் அந்த நியாமத்தை எங்களால் மட்டிட முடியாது, அந்த நியாமத்தை எங்களால் விலை மதிக்க முடியாது. அதுதான் ஈமானுடைய நியாமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை நாம் புகழ்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுக்கு தெரியும் இந்த உலகத்திலே மக்களை பொறுத்தவரையிலே 3 அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்கள், எங்களை படைத்த ஒருவன் கிடையாது அல்லது அந்த இறைவனை மறுத்து நாஸ்திகர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய கூட்டத்தையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா அதிலிருந்து எங்களை பாதுகாத்திருக்கிறார். இரண்டாவது ஒரு கூட்டம், அவர்கள் அல்லாஹுவை மறுத்தவர்களாக, நிராகரித்தவர்களாக, முஷ்ரிக்கூன்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவுக்கு இணை வைத்து, இணை கற்பித்து, வேறொருவரை இறைவனாக ஏற்று இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அப்படியான கூட்டத்தில் இருந்தும் எங்களை பாதுகாத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவது ஒரு கூட்டம் தான் ஈமான் உடையவர்கள், முஃமின்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய கூட்டம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கின்றான். இறுதி வரைக்கும், மௌத் வரைக்கும் இந்த பாக்கியம் தொடராக எங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலாவிடத்திலே எந்த நேரமும் நாம் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய இந்த ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, எங்களுடைய இந்த ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக இஸ்லாம் எங்களுக்கு பல வழிமுறைகளை காட்டியிருக்கின்றன. அவற்றிலே மிக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹுவை ஞாபகம் செய்வது, அல்லாஹுவை திக்ர் செய்வது. எந்த நேரமும் அல்லாஹுடைய ஞாபகத்திலே நாம் இருப்பது எங்களுடைய ஈமானை ஒரு தரத்திலே அல்லது உயர்த்திக் கொள்வதற்கு, புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் அல்லாஹுவை ஞாபகம் செய்வது. எங்களை படைத்தவன் அல்லாஹ், எங்களை பரிபாலிக்க கூடியவன் அல்லாஹ், எங்களுடைய அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றக்கூடியவன் அது அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அதுதான் எங்களுடைய ஈமான். இதனை அன்றாடம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுவை ஞாபகம் செய்வதன் மூலமாக, அல்லாஹுவை திக்ர் செய்வதன் மூலமாக இந்த ஈமானை நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சஹாபாக்கள் ஒருவர் மற்றொருவரை அழைப்பார்கள். தஆலவ் நுஜத்திது ஈமானனா, வாருங்கள் எங்களுடைய ஈமான்களை
ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி, கலிமாவை சொல்லி, அந்த திக்ரை சொல்லி நாம் எங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்று சஹாபாக்கள் ஒருவர் மற்றொருவரை அழைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எப்போதும் எங்களுடைய இந்த திக்ர் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். ஏன் நாங்கள் ஈமானுடைய பேச்சுக்களை கேட்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய ஈமான் உயர்ந்ததாக இருக்கும். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய கிதாபிலே ஒரு பாடத்தை கொண்டு வருகின்றார்கள். அல் ஈமான் யஸீது வ யன்குஸ். ஈமான் என்பது ஒரு அடியானுடைய ஈமான், நம்பிக்கை. சில போது அது கூடிக்கொண்டு போகும், சில போது அது குறைந்து கொண்டே போகும். ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டிலிருந்து ஓடோடி வருகின்றார்கள். நாஃபக ஹந்தலா, நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார் என்று ஓடோடி வரக்கூடிய நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கின்றார்கள். சந்திக்கக்கூடிய நேரத்திலே அவர்களிடத்தில் விடயத்தை கேட்கிறார்கள். சொல்லுகின்றார்கள், நாம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கக்கூடிய நேரத்திலே சுவர்க்கத்தை கண்ணால் பார்ப்பதை போன்று இருக்கின்றது, நரகத்தை நாம் கண்ணால் பார்ப்பதை போன்று இருக்கின்றது. எப்போது நாம் எங்களுடைய வீடுகளுக்கு, குடும்பத்துக்கு நாம் செல்வோமோ அப்போது எங்களுடைய ஈமான் குறைந்து கொண்டு செல்கின்றது என்பதை சொல்லி காட்டுகின்றார். அப்படி என்றால் எங்களுடைய ஈமான் சில போது அதை கூடிக்கொண்டு செல்லும், சில போது அது குறைந்து கொண்டே செல்லும். எனவே எப்போதும் எந்நிலையிலும் நாம் அந்த திக்ரை கடைபிடித்தவர்களாக, திக்ர் செய்யக்கூடியவர்களாக எம்மை நாம் எப்போதும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இந்த திக்ருடைய இபாதத்தை மிக வித்தியாசமாக சொல்லி காட்டுகிறார். தொழுகையை போன்றல்ல, நோன்பை போன்றோ, ஜகாத்தை போன்றோ, ஹஜ்ஜை போன்றோ அல்ல. இந்த திக்ருடைய இபாதத் ஹஜ்ஜை அதிகமாக செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் பாதிக்கிறது. தொழுகையை அதிகமாக தொழக்கூடியவர்கள் என்ற வசனம் அல் குர்ஆனிலே இடம்பெறவில்லை. ஆனால் அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, மகத்தான கூலி, அஜ்ரன் அதீமா, சிறப்பான மகத்தான கூலி இருக்கின்றது யாருக்கு? வஸாகிரீனல்லாஹ கஸீரன் வஸாகிராத். யார் ஆண்களிலும் பெண்களிலும் அதிகமாக zikr செய்கின்றார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கின்றது என்று அல் குர்ஆன் சொல்கிறார். அதிகமாக zikr செய்யக்கூடியவர்கள், அதிகமாக ஹஜ் செய்யக்கூடியவர்கள் என்று அல் குர்ஆன் பாதிக்கிறது. வித்தியாசமான முறையிலே இந்த zikரை அல் குர்ஆன் எங்களுக்கு கற்பிக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையிலே இந்த zikருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எப்போதும் நாம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே இருக்க வேண்டும். ஏன் எங்களுக்கு zikr அத்தியாவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஷைத்தானுடைய பூசலாட்டங்களை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். எப்போதும் ஷைத்தான் எங்களை வழிகெடுத்துக் கொண்டிருப்பான். நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுத்து வந்தவன் தான் ஷைத்தான். எங்களுக்கு அவன் அதுவும் முபீன், தெளிவான விரோதி என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய கெடுபிடிகள், ஜின்களுடைய கெடுபிடிகள், இப்படியான இந்த கெடுபிடிகளில் இருந்து நாம் தூரமாக வேண்டும் என்றால் இந்த zikruடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும். எப்போதும் நாம் zikruடையவர்களாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் zikr அற்றிருக்கின்றார்களோ அவர்களை அல் குர்ஆன் எச்சரிக்கின்றது. وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ. யார் zikr இல்லாமல் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு ஷைத்தானை நாங்கள் நண்பனாக, தோழனாக ஆக்கி விடுவோம். ஷைத்தானை நாம் அவர்களுக்கு சாட்டி விடுவோம். ஷைத்தான் சாட்டப்பட்டு விடுவான் என்றால் நன்மையின் பக்கம் ஆசை வரமாட்டார், இபாதத்தின் பக்கம் ஆசை ஆர்வம் வரமாட்டாது. அதான் சொல்லும், ஆனால் கட்டில்களிலே நாம் உறங்கிக் கொண்டிருப்போம். இதுதான் ஷைத்தான் எங்களுக்கு எப்போதும்
ஏவக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆன் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றது, وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا. யார் அல்லாஹ்வை மறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உலகத்திலே இருக்கும் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ذிக்ருர் ரஹ்மான், அல்லாஹ்வை ذிக்ர் செய்வதை விட்டு நாம் தூரமாக இருப்பது. இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், நாம் எப்போதுமே எதிர்பார்ப்பது மன நிம்மதியோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதைத்தான். சந்தோஷமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றோம். மனைவியோடு, பிள்ளைகளோடு, உறவினர்களோடு, நண்பர்களோடு நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என்னுடைய வருமானம் நிறைவான வருமானம், அதிலே குறைபாடு இருக்கக்கூடாது. நான் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த நிம்மதி என்பது அது அல்லாஹ் தஆலா வைத்திருப்பது அவனுக்கு கட்டுப்பட்டு அந்த திக்ருடைய வாழ்க்கை வாழ்வதிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். இன்று நாம் என்னுடைய உடம்புக்கு நாம் எத்தனையோ சிகிச்சைகளை செய்கின்றோம், எத்தனையோ சிகிச்சைகள். இன்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே மருத்துவ அந்த சிகிச்சை பெறக்கூடிய நிலையங்களை விட ஒரு சில போது கவுன்சிலிங் சென்டர்ஸ்கள் அதிகமாகிக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன், எதற்காக? உடம்புக்கு வைத்தியம் செய்கின்றோம், ஆனால் உடல் ரீதியான அந்த மருத்துவம், உள்ளத்துக்கான அந்த வைத்தியம், இதனை நாங்கள் மறந்திருக்கின்றோம். அந்த உள்ளம் என்பது எப்போதும் எங்களை எந்நிலையிலும் மாற்றிக் கொண்டிருக்கக்கூடியது. நன்மைகளை பார்க்கின்றோம், அந்த நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். பாவத்தை பார்க்கின்றோம், யோசிக்கின்றோம், அந்த உள்ளம் பாவத்தின் பக்கம் எங்களை தூண்டிக் கொண்டிருக்கும். குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். மன நிம்மதி வேண்டுமா, அமைதி வேண்டுமா, சந்தோஷமான வாழ்க்கை வேண்டுமா? பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது, இதுதான் எங்களுக்கு மன நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திக்ருடைய விடயங்களை பற்றி இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் வாபில் ஸய்யித் என்ற ஒரு கிதாபிலே அவர்கள் எழுதுகின்றார்கள். கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட சிறப்புகளையும் பலாபலன்களையும் இமாம் அவர்கள் அந்த கிதாபிலே கொண்டு வருகின்றார்கள். அதிலே ஒரு இடத்திலே சொல்கின்றார்கள், நான் என்னுடைய உஸ்தாத் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை ஒரு நாள் ஃபஜ்ருக்கு பின்னால் நான் சந்திக்க செல்கின்றேன். இந்த நேரத்தில் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்ததன் பின்னால் இமாம் அவர்கள் திக்ர் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். இமாம் அவர்கள் திக்ர் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். திக்ரை தொடர்ச்சியாக அவர் செய்துவிட்டு பகலுடைய ஆரம்ப நேரம் வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் காலை உணவுக்காக அவர்கள் நேரத்தை எடுத்துக் கொள்கின்றார்கள். அந்த நேரத்திலே இமாம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் இந்த சுபஹுடைய நேரத்திலே செய்யக்கூடிய இந்த திக்ர் என்னை இரவு வரைக்கும் பலமான ஒரு மனிதனாக வாழ வைக்கின்றது என்பதை இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை அவருடைய மாணவர் இப்னுல் கையிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எப்படி ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் அவசியமோ, இதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு திக்ர் அவசியம் என்பதையும் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த விடயத்தை சொல்லக்கூடிய அந்த விடயத்தை இமாம் இப்னுல் கையிம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அன்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய நேரத்திலே அங்கு பல இபாதத்துக்கள் நடைபெற்றிருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நடந்த அந்த மஜ்லிஸ்களிலே, திக்ருடைய மஜ்லிஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்கின்றார்கள். சஹாபாக்களிடத்திலே சொல்கின்றார்கள், கேட்கின்றார்கள், எதற்காக நீங்கள் இவ்வாறு திக்ர் செய்கின்றீர்கள் என்று சொன்ன கேட்ட நேரத்திலே சஹாபாக்கள் பதில் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை தந்திருக்கின்றான், அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தக் கூடாதா? அதற்கு தான் நாம் திக்ர் செய்கின்றோம் என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டுகின்றார். ஒரு அடியான் இந்த உலகத்திலே இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது கிதாப் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்கின்றார்கள். ஒரு அடியான் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவான் என்றால், திக்ர் செய்வான் என்றால், அந்த திக்ர்கள் கஷ்டமான நேரத்திலே அந்த அடியானுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி? அவன் கஷ்டமான நிலைகளிலே எப்போது அவன் திக்ரை செய்வானோ, அவனுடைய வாழ்க்கையிலே எப்போது திக்ரை செய்வானோ, கஷ்டமான நேரத்திலே அந்த திக்ர்கள் அல்லாஹு தஆலாவுடைய அர்ஷை தட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஹதீஸ் சொல்கின்றது, ஒரு அடியான் திக்ர் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த திக்ர் யதஆதஃப்ன ஹவுலல் அர்ஷ், அர்ஷை சூழ அந்த திக்ர்கள் சுற்றிக் கொண்டே இருக்கின்றது. லஹு தபியுன் கதபியின் நஹல், அந்த திக்ர்களுக்கு ஒரு விதமான சத்தத்தை வைத்திருக்கின்றார். அந்த சத்தம் தான் தேனீக்களுடைய சத்தத்தை போன்று அந்த திக்ர்கள் அர்ஷுக்கு பக்கத்திலே அது சத்தம் போட்டுக் கொண்டிருக்கும். யாரெல்லாம் தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய ஈடுபாட்டிலே இருக்கின்றார்களோ, மலக்குமார்கள் சொல்வார்களாம், சௌத்துன் மஅரூஃபுன் சௌத்துன் மஅரூஃபுன் அன் ரஜுலின் மஅரூஃப், எங்களுக்கு தெரிந்த ஒரு மனிதனுடைய சத்தம் யா அல்லாஹ் என்று மலக்குமார்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே சொல்வார்கள். யாரை? எப்போதும் திக்ரிலே திளைத்திருக்கக்கூடியவர்கள், எப்போதும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே இருக்கக்கூடியவர்கள். ஒரு கஷ்டமான நிலையிலே அல்லாஹு தஆலாவிடத்திலே அவன் கேட்கக்கூடிய துஆ அல்லது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது, இந்த சத்தத்தை மலக்குமார்கள் பார்ப்பார்கள். சௌத்துன் மஅரூஃபுன் அன் ரஜுலின் மஅரூஃப், தெரிந்த ஒரு மனிதனுடைய சத்தம் இது, தெரிந்த ஒரு மனிதனுடைய துஆ. மலக்குமார்கள் எப்போதுமே அவர்களுடைய அமல்களையும் இபாதத்துக்களையும் அல்லாஹு தஆலாவிடத்திலே கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு சத்தம் என்பதை மலக்குமார்கள் சாட்சி சொல்வார்கள். யாரெல்லாம் அல்லாஹுவை மறந்து தூரமானவர்களாக, திக்ரை விட்டும் தூரமானவர்களாக இருப்பார்களோ, அவர்களுடைய அந்த சத்தத்துக்கு மலக்குமார்கள் சொல்வார்களாம், சௌத்துன் முன்கருன் அன் ரஜுலின் முன்கர், அறியாத ஒரு மனிதனுடைய சத்தம் அல்லது மோசமான ஒரு மனிதனுடைய சத்தம் என்று மலக்குமார்கள் அந்த நேரத்திலே சாட்சி சொல்வார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்கள், திக்ர்களிலே மிகவும் சிறந்ததுதான் இமாமுனா நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், கராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதக்கூடிய அந்த திக்ர், குர்ஆன் ஓதுவதும் ஒரு திக்ர் என்பதை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த திக்ரை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா என்னை எந்த நேரமும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுஸியிலே சொல்லி காட்டுகின்றான், மன் ஸக்கரனி ஃபீ நஃப்ஸிஹி ஸக்கர்துஹு ஃபீ நஃப்ஸி, ஒரு அடியான் என்னை அவன் ஞாபகம் செய்வானாக இருந்தால், அவனை நான் தனிமையில் ஞாபகம் செய்தால், ஸக்கர்துஹு ஃபீ நஃப்ஸி, எனக்குள்ளே அந்த மனிதனை நான் ஞாபகம் செய்வேன். எந்த ஒரு மனிதன் வமன் ஸக்கரனி ஃபீ மலஇன், ஒரு கூட்டத்திலே என்னை ஒரு அடியான் ஞாபகம் செய்வானாக இருந்தால், ஸக்கர்துஹு ஃபீ மலஇன் கைரின் மின்ஹு, உலகத்திலே அடியான் எந்த கூட்டத்திலே அவன் என்னை ஞாபகம் செய்கின்றானோ அதைவிட சிறந்த கூட்டத்திலே நான் அந்த அடியானை ஞாபகம் செய்கின்றேன் என்பதை அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குதுஸியிலே சொல்லக்கூடிய விடயத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்கள், நாம் அனைவரும் ஈமான் கொண்டிருப்பது மௌத்துக்கு பின்னால் என்னுடைய ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பது ஈமான் கொண்டிருக்கிறது. என்னுடைய நன்மை தீமைகள் நாளே கியாமத்துடைய நாளையிலே எனக்கு அது காட்டப்படும் என்பதை நான் நம்பி இருக்கின்றோம். என்னுடைய திக்ர்கள், நாம் செய்யக்கூடிய திக்ர்கள், அது திக்ரே லிசானியாக இருக்கலாம், திக்ரே கல்வியாக இருக்கலாம். இந்த திக்ர்கள் என்னை எந்த நேரமும் பாதுகாத்துக் கொண்டிருக்கும், சந்தேகம் கிடையாது. எங்களுக்கு அது உதவி செய்து கொண்டிருக்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் திக்ருடைய மஜ்லிஸ்களை காண்கின்றீர்களோ
நீங்கள் அதிலே மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அது சுவனத்தினுடைய மஜிலிஸாக இருந்து கொண்டிருக்கிறது. சுவனத்தினுடைய மஜிலிஸ். இன்று நாம் எங்களுடைய நிம்மதியை தேடிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நிம்மதியை அல்லாஹ் இதிலே வைத்திருக்கின்றார். இதிலே அல்லாஹ் தஆலா நிம்மதியை வைத்திருக்கின்றார். தற்கொலைகளும் சிறுவர் போதாது, பெரியவர்கள் அல்ல சிறுவர்கள் கூட இதிலே ஈடுபடுகின்றார்கள் என்றால் நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னிடத்திலே இந்த வாழ்வை நாம் கொண்டு வர வேண்டும். இந்த திக்ருடைய வாழ்க்கையை நாம் என்னிடத்திலே கொண்டு வர வேண்டும். எப்படி நாம் என்னுடைய உடம்புக்கு வைத்தியம் செய்கின்றோமோ இதைவிட உள்ளத்துக்கான வைத்தியத்தை நாம் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் துஆ செய்வார்கள். எப்போதும் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம ஆதி அன்ஃபுஸனா தக்வா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலா. உள்ளம் என்பது எங்களுக்கு தெரியும். அதனை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்திலே நாம் எப்போதும் கேட்க வேண்டும். எப்போதும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹும்ம ஆதி அன்ஃபுஸனா தக்வாஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திலே தக்வாவை தந்து உன்னை பயந்து வாழக்கூடிய, நல்லதை எடுத்து கெட்டதை விலக்கி வாழக்கூடிய அந்த உள்ளத்தை எனக்கு தந்திடுவாயாக. வஸக்கிஹா, அதனை பரிசுத்தப்படுத்திடுவாயாக. அன்த கைரு மன் ஸக்காஹா, உன்னை தவிர பரிசுத்தப்படுத்தக்கூடியவன் சிறந்தவன் வேறு யாரும் கிடையாது. அன்த வலியுஹா வ மௌலா, அந்த உள்ளத்துடைய ரப், உள்ளத்துக்கு சொந்தக்காரன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாம் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்கள், நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு திக்ருகளும் அது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், இந்த 5 திக்ருகளையும் உலமாக்கள் சொல்கின்றார்கள். 3 ஹதீஸ்களிலே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், அல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத், நிரந்தரமாக எங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான திக்ர்கள் தான் இந்த திக்ராக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று எங்களுக்கு இதனுடைய நன்மைகள் விளங்க மாட்டார். ஒரு அடியான் தன்னுடைய மமதையை இல்லாமலாக்கக்கூடிய இபாதத் இந்த திக்ருடைய இபாதத். என்னால் நடக்கும், என்னுடைய தொழிலாளி இது நடைபெறுகின்றது, என்னுடைய தலைமைத்துவத்தால் இது நடைபெறுகின்றது, என்னுடைய நிர்வாகத்தால் இது நடைபெறுகின்றது என்பதை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு இபாதத்தான் திக்ருடைய இபாதத். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தில் இருந்து எப்படி எங்களை தூரமாக்குமோ திக்ர், கிபிர் என்ற அந்த பெருமை மமதையில் இருந்து இந்த திக்ர் எங்களை தூரமாக்கக்கூடியது. சுப்ஹானல்லாஹ், தூய்மையானவன் அல்லாஹ், அவனை தவிர யார் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், புகழ் எனக்குரியது அல்ல, இது என்னால் நடந்தது கிடையாது, புகழ் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. லா இலாஹ இல்லல்லாஹ், உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவன் அல்லாஹ்தான், அவன்தான் ஹாலிக். அவனை தவிர உலகத்திலே யாரும் ஹாலிக்கோ வணங்கப்படுவதற்கு தகுதியானவனோ கிடையாது என்று சொல்லக்கூடியது லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த பாக்கியாத்து ஸாலிஹாத் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. உலமாக்கள் சொல்கின்றார்கள், அல் பாக்கியாத்து ஸாலிஹாத் என்பது இந்த 5 திக்ருகளும், இன்னும் ஒரு ஹதீஸிலே 5 நேர தொழுகை என்பதையும் உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இந்த திக்ரை என்னிடத்திலே நான் கொண்டு வருகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்கள், அல்லாஹ் அவனை நன்றி செலுத்துவதை எப்போதும் விரும்புகின்றார். என்னுடைய எந்த இபாதத்தை நாம் எடுத்தாலும் அல்லது எந்த ஒரு விடயத்தை நாம் எடுத்தாலும் அதற்கு பிற்பாடு அல்லாஹ் அவனை விரும்புவது, அவனுக்கு நன்றி செலுத்துவதை அல்லாஹ் தஆலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய அர்ப்பணை அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் திக்ர்கள் மூலமாக. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் எத்தனை பேரை பார்க்கின்றோம், சிறுநீர் கழித்துக் கொள்வதற்கு கூட சிரமப்படுகின்றார்கள், கிட்னி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், வெளிவாசலுக்கு அவர்களால் செல்ல முடியாமல் இருக்கின்றது. இந்த நேரத்தில் ஒரு திக்ரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் பைத்துல் ஹலா வெளிவாசலுக்கு போகக்கூடிய நேரம், வரக்கூடிய நேரம், அல்ஹம்துலில்லாஹ் குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அல் அதா வ ஆஃபான். மிக சிறப்பான துஆ.
யா அல்லாஹ், என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அழுக்குகளையும் நோய்களையும் நீக்கிய உனக்கே எல்லா புகழும், என்னை மன்னித்திடுவாயா. இது ஒரு திக்கர். சந்தர்ப்ப துஆக்கள் என்பதை உலமாக்கள் எங்களுக்கு இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் அஸ்கார் என்ற ஒரு கிதாபை எழுதி வைத்திருக்கின்றார்கள். உலமாக்கள் சொல்வார்கள், பிஇத்தார வஷ்தரில் அஸ்கார், வீட்டை வித்தாவது அஸ்கார் என்ற கிதாபை வாங்கிக் கொள்ளும் வேண்டி ஒரு அரபில் ஒரு பழமொழி இருக்கின்றது. அந்த அளவுக்கு மகத்துவமானது. எம்முடைய ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாலும் முன்னாலும் அந்த சந்தர்ப்ப துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். பிரயாணம் செல்கின்றோம், ஓதுகின்றோம் அந்த துஆக்களை, அதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் பாருங்கள். சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். யா அல்லாஹ், இந்த வாகனத்தை எனக்கு நீ வசப்படுத்தி தந்திருக்கின்றாய், என்னால் இதனை சாதிக்க முடியாது, நீ வசப்படுத்தி தந்திருக்கின்றாய், உனக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வை புகழ்கின்றோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை சொன்னார்கள், இந்த பிரயாணத்திலே ஓதக்கூடிய துஆ, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தர்தா. அந்த பூர்த்தியான துஆவை ஓதிவிட்டு அதனுடைய அர்த்தத்தை பாருங்கள். அன்றைய நாளிலே ஆகாயத்திலே அந்த விமானம் பறக்கவில்லை. இந்த துஆ விமானத்தில் போகக்கூடியவர்களும் பொருந்தக்கூடிய அந்த துஆ, அதனுடைய அர்த்தத்தை ஆழமாக பாருங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியவர்கள், நாம் எப்போதும் ஒரு திக்ரை தொடராக நமக்கு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த திக்ர் என்பது அது ஒரு கூட்டத்தாருக்கு சொந்தமான ஒன்று கிடையாது. இந்த கூட்டத்துக்கு தான் திக்ர் என்பதை நாம் பிரித்து வைக்க முடியாது. சமூகத்திலே அவ்வாறு நாம் பார்க்கின்றோம். இவர்கள் திக்ர் கூட்டம், திக்ர் பாட்டி என்று நாம் அவர்களை ஓரம் கட்டுகின்றோம், அல்லது அவர்களுக்கு நாம் அந்த பெயரை வைத்து நாம் அதை விட்டு மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியவர்களே, அது ஒரு பாட்டிக்கு வந்த இபாதத் கிடையாது, குறிப்பிட்ட சிலர்களுக்கு வந்த இபாதத் கிடையாது. அதுதான் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த இபாதத். ஒரு நாளைக்கு நான் எத்தனை திக்ர்களை செய்கின்றேன். இஸ்திக்பார் என்பதும் திக்ர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லது 70 தடவை என்றெல்லாம் ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றதே, இது எங்களுக்கு சொந்தமானது. இதனை நாம் அல்லாஹ்விடத்திலே எந்த நாளும் இதனை நாம் திக்ர்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தடவை இந்த ஜும்ஆவில் இருந்து இந்த திக்ரை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மிக சிறப்பான ஒரு திக்ர், 5 கலிமாக்கள். இதனுடைய நன்மைகள் வித்தியாசமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய தொழுகையை தொழுகின்றார். யாரோடு? தன்னுடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு தொழுகின்றார். தொழுதுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? வெளியே சென்று விடுகின்றார்கள். வெளியில் சென்று துஹாவுடைய நேரத்திலே திரும்ப அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்திலே ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதே முஸல்லாவில் இருந்து திக்ரிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் திக்ரை செய்து கொண்டிருக்கிறேன். உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நான் உங்களுக்கு ஒரு திக்ரை சொல்லித் தருகிறேன். அந்த திக்ரை 5 கலிமாக்கள். அந்த திக்ரை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் ஒரு தடவை செய்வது, சுபஹுடைய நேரத்தில் இருந்து துஹாவுடைய நேரம் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த திக்ரை விட மிகவும் பவர்ஃபுல்லான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு திக்ர் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கற்றுக் கொடுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அதை கொண்டு வர வேண்டும். அதுதான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. நாம் மரணம் செய்து கொள்வோம், உலமாக்களிடத்திலே சென்று இதனுடைய சிறப்புகளை நாம் கேட்டு அறிந்து கொள்வோம். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த திக்ரை இன்றைய குத்துபாவில் இருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த 5 கலிமாக்கள்
இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். நாமும் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த zikruகளை மனனம் செய்தவர்களாக, சந்தர்ப்ப துஆக்களை மனனம் செய்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், உன்னை அஞ்சி பயந்து வாழக்கூடிய கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்யக்கூடிய அந்த கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. காலையிலும் மாலையிலும் இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் எப்போதும் இந்நேரமும் உன்னுடைய திக்ரிலே திளைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எம்முடைய உரிமைகளை நீ பாதுகாத்திடுவாயாக. எங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தந்திருவாயாக. எப்போதும் திக்ரிலே திளைத்திருக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.